வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, பாஜகவினுடைய கனவு திட்டத்தை ஆதரிக்கும் ஸ்டாலின், ஹாப்பி மூடில் பாஜகவினர். இரண்டாவது செய்தி, நெறியாளருடைய செல்போனை காவல்துறை பறித்திருக்கின்றதாம். பத்திரிகை மன்றமானது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. யார் அந்த நெறியாளர், எதற்காக காவல்துறை அலைபேசியை பறித்தது? அது மட்டும் கிடையாது, யாருக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆளுங்கட்சிக்கு முட்டு கொடுப்பது மட்டும்தான் ஊடகத்துடைய வேலையா இருந்தது. ஆனா அவங்களுக்கு பிரச்சனை வருகின்ற போது எப்படியெல்லாம் கதறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம விரிவா பார்க்க போறோங்க. நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாரபட்சமின்றி சம்பவம் செய்து கொண்டு இருக்கின்றார். அந்த சம்பவத்தின் தொகுப்பு தான் இரண்டாவது செய்தியா இருக்கும் போது. ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போயிட்டேன், அதனால எல்லா செய்திகளையும் நம்மளால இப்போ தொகுக்க முடியல. இந்த ரெண்டு செய்தி மட்டும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கின்றேன். முதல் செய்தி, ஜூலை மாதம் 20ஆம் தேதி நாடாளுமன்றம் ஆனது தொடங்க போது அதில் திமுக எம்பிக்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று லண்டன்ல இருந்தே திமுக தலைவர் ஆலோசனை நடத்தியிருக்கின்றார். அந்த ஆலோசனைக்கு பிறகு திமுக எம்பிக்களுக்கு என்ன ஆலோசனை வழங்கணும் என்ற ஒரு தகவலை தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிந்திருக்கின்றார். அதை படிக்கும் போது பாஜகவுடைய கனவு திட்டத்துக்கு அழகா ஆதரவு தெரிவித்திருப்பது போலதான் தெரியுது. காங்கிரஸ் கட்சிக்காரங்க கதறாங்க. சரி, தன்னுடைய சமூக வலைதளத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை வழங்கிவிட்டு என்ன பதிந்திருக்கின்றார் என்று பார்க்கலாமா? மேகதாதனை கட்டும் முயற்சிகளுக்கு எதிராகவும், காவிரியில் தமிழ்நாட்டுக்குள்ள நியாயமான உரிமைகளை காக்கவும் கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உரத்த குரல் எழுப்புவார்கள். ஒன்றிய அரசு கொண்டு வரும் எந்த புதிய சட்டமாக இருந்தாலும் மாநில உரிமைகளையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் பாதுகாத்திடும் வகையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு இருக்கும். தமிழ்நாட்டு மக்களின் மனசாட்சியாய் ஒவ்வொரு டிஎம்கே எம்பியும் செயல்படுவார்கள். இப்போ பாஜக 2 சட்டங்கள் கொண்டு வரப்போகுது. அது ரெண்டுமே 2029 தேர்தலுக்கான முன்னோட்டமா இருக்கும். ஒன்னு தொகுதி மறுவரை, இன்னொன்னு பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா. இது ரெண்டுத்தையும் திமுக ஆதரிக்குமா அல்லது எதிர்க்குமா? ஏன்னா தமிழ்நாட்டு உரிமைக்கு எதிராக இருந்தாவோ, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருந்தாவோ நாங்க ஆதரிக்க மாட்டோம் சொல்லிவிட்டு பட்டும் படாம பேசினா என்ன அர்த்தம்? இந்த 2 மசோதாவை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம்பா. ஏன்னா நாங்க சட்டமன்றத்திலே தொகுதி மறுவரைக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம், அனைத்து கட்சியும் கூட்டி. இப்ப மட்டும் எப்படி ஆதரிப்போம்? அதனால ஆதரிக்க மாட்டோம் சொல்லுங்க. பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவா இப்ப இருக்காங்கல்ல 545 எம்பிக்கள், இதுலயே பெண்களுக்கு 33% கொடுக்கலாமே. ஏன் நீங்க எம்பிக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிச்சுட்டு அதுக்கப்புறம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு தர்றேன்னு சொல்லிட்டு இப்படி சுத்தி தொடறீங்க? வேணா 543 பாத்தீங்கன்னா பெண்களுக்கு 33% கொடுத்தா எத்தனை பெண் எம்பிக்கள் வருவாங்களோ அது இப்போதே நடைமுறைப்படுத்த அப்படின்னு அன்னைக்கு பேசுனீங்கல்ல. இப்போ அப்படி பேசுவீங்களா இல்ல தொகுதி மறுவரையை எதிர்ப்பீங்களா? ஏன்னா சட்டமன்ற தேர்தல் நடக்கின்ற தருணத்துல எந்த ஒரு மாநிலத்துக்கும் பாதிப்பில்லாத அளவுக்கு தான் தொகுதி மறுவரையை கொண்டு வந்தாங்க. ஏன் கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கட்சியே சொல்லிச்சு, இந்த தொகுதி மறுவரை கொண்டு வருகின்ற போது எந்த மாநிலத்துக்கும் பாதிப்பு வராது, நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஏற்கனவே 545 பேர் இருக்கிறாங்க. அந்த 545 பேருக்கு பேசத்துக்கே நேரம் இல்ல, பேசத்துக்கும் விடமாட்டீங்க. ஆனா நீங்க 888 பேரை கொண்டு பாராளுமன்றத்தில் உட்கார வச்சீங்கன்னா 888 பேரும் பேசுவானா? அதுக்கு நேரம் இருக்குமா? அதனால 888 பேரை உள்ள கொண்டு வரதோ இல்ல தொகுதி அதிகரிப்பதோ தப்பு கிடையாது. ஆனா அவங்களுக்கான வாய்ப்பு நாடாளுமன்றத்தில் எப்படி கிடைக்கும் சொல்லு. அது மட்டும் இல்ல, பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33% மசோதா ஏற்கனவே நம்ம பார்லிமெண்ட்ல கொண்டு வந்துட்டோம். இரு அவையிலும் பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் கூட ஆதரித்து விட்டது. ஆனால் நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க? மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கும், மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு தொகுதி மறுவரை இருக்கும், தொகுதி மறுவரைக்கு பிறகு பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு மசோதாவை நாங்க நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொன்னீங்க. அது 2029க்கு பிறகுதான் சொன்னீங்க. ஆனா இப்போ பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா இப்ப கொண்டு வந்துட்டு ஆதரிக்க வேண்டும் என்று சொல்றீங்களே, இரட்டை நிலைப்பாடா இருக்குது. நாம் என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா, அதிகமான பெண்கள் நாடாளுமன்றத்தில் இடம்பெற வேண்டும். தொகுதி மறுவரைக்கு பிறகு பெண்களுக்கான வாய்ப்பு கொடுத்தோம்னா கண்டிப்பாக 100க்கும் மேற்பட்ட பெண்கள் இடம்பெறுவாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் இப்ப இருக்கின்ற எண்ணிக்கையிலே கூடுங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சியானது கதறிச்சு, திமுக மாதிரி. ஆனா எல்லாமே சரியா கொண்டு வந்தாங்க. தேர்தல் தருணத்தில் இருந்ததுனால
திமுக எதிர்த்துச்சு. இப்ப அதே மாதிரியான சட்டம் தான் கொண்டு வராங்க. ரெண்டாவது அமித்ஷா ஸ்டாலின் கிட்ட பேசியிருக்கின்றார். அந்த சட்டத்துல நீங்க விருப்பப்பட்ட மாதிரி நாங்க திருத்தி இருக்கிறோம், இந்த முறை நீங்க எதிர்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ப. சிதம்பரம் கூட 2 நாளைக்கு முன்னாடி சொன்னார், திமுகவை அணுகுகிறது, அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பாஜக ஆதரவாக செயல்பட சொல்லி இருக்கிறாங்கோ. ஏற்கனவே நாட்டின் பக்கம் நின்ற திமுக இந்த முறையும் நாட்டின் பக்கம் நிற்க வேண்டும். காங்கிரஸ் மீது இருக்கக்கூடிய எதிர்ப்பு மனநிலை காரணமாக பாஜக கொண்டு வரும் சட்டத்தை ஆதரிக்க கூடாது அப்படின்னு ப. சிதம்பரம் அவர்கள் கேட்டுக்கொண்டார். காங்கிரஸ் கட்சிக்காரன் நாட்டுக்கு ஆதரவா இருப்பானா, பாஜக நாட்டுக்கு எதிராக இருக்குமா? அன்னைக்கு தொகுதி மறுவரை சட்டத்தை கொண்டு வரும்போது திமுக நாட்டின் பக்கம் நின்று தொகுதி மறுவரையை எதிர்த்துதான். என்னடா நியாயம் இது? நாட்டுப்பற்று என்றாலே பாஜக தானடா. தேசிய பாடலும் பாட மாட்டீங்க, தேசிய கீதமும் தமிழ்நாட்டில் வேணாங்கிறீங்க, தமிழ்த்தாழ் வாழ்த்து மட்டும் இருந்தா போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வச்சும் தமிழ்த்தாழ் வாழ்த்து வச்சும் அரசியல் பண்றவங்களா இருக்கிறானுங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்டு விட்டு வாக்குக்காக ஒன்றிய அரசு என்று சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் சேர்ந்ததுதான் மத்திய அரசாங்கம். இந்தியா ஒரு நாடு இல்லை என்று பேசிட்டு இருக்கானுங்க காங்கிரஸ் கட்சி. இவனுங்களாம் காந்தி வழி வந்தவனுங்களாம். காந்தி சொன்னாரு பாகிஸ்தான் பிரியக்கூடாது, ஒரு மதத்துக்காக பிரியக்கூடாது அப்படின்னு. பங்களாதேஷ் பாத்தீங்கன்னா மொழிக்காக பிரிந்தது. சோ இப்படி நாட்டை துண்டாடுவதா இருந்தாலும் சரி, பிரியக்கூடாது என்று போராட்டம் எடுத்துறவங்களும் சரி, எல்லாமே காங்கிரஸ் கட்சிக்காரனா இருப்பான். எல்லாமே எதுக்கு? அரசியல் ஆதாயத்துக்காக. இப்போ திமுக காங்கிரஸ் பக்கம் நின்னா நாட்டுக்காக நிற்பது அர்த்தமா? ஆனா திமுக பாஜக பக்கம் நின்னா நாட்டுக்கு எதிராக நிக்கிற மாதிரியும். ஆனா ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் நாங்க தொகுதி மறுவரையா இருந்தாலும் சரி, மகளிர் இடஒதுக்கீடு மசோதா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு எதிராக இருந்தா ஆதரிக்க மாட்டோம் வா அப்படிதான் சொல்லிட்டார். தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியுமா? அப்புறம் தமிழ்நாட்டில் பாஜக கட்சி வச்சு நடத்த முடியுமா? அதனால இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டுத்தான் எந்த ஒரு மசோதாவும் கொண்டு வர முடியும். அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி. அதனால இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக எந்த சட்டத்தையும் கொண்டு வர முடியாது. அதனால இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருந்தால், தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்கு எதிராக இருந்தால் திமுக எம்பிக்கள் ஆதரிக்க மாட்டார்கள் என்று பாஜக சட்டத்தை கொண்டு வரச்சோம்பா, அதை நாங்க ஆதரிக்கிறோம். ஆனா ஆதரிக்கிறோமா இல்லை என்பதெல்லாம் நீங்க கொண்டு வருகின்ற மெத்தட்ல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரீன் சிக்னலை பாஜகவுக்கு கொடுத்துருக்கு. ஏற்கனவே கொண்டு வருகின்ற டிராப்ட ஸ்டாலின் கிட்ட போய் காட்டிட்டாங்க, இது மாதிரி தான் கொண்டு வர போறோம்னு சொல்லிட்டு. அதனால கடைசி நேரத்தில் காலவாயிடாதீங்க அப்படின்னு ஸ்டாலின் கிட்ட சொல்லியிருக்கின்றார் அமித்ஷா. கவலைப்படாத ஏஜமா, நீங்க விஜயினுடைய வழக்கிலிருந்து எங்களை காப்பாத்துங்க, தொடர்ச்சியா நாங்க பாத்துக்கிறோம். நாங்க ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டோம், காங்கிரஸ் எந்த பக்கம் இருக்கிறதோ அதுக்கு எதிர் திசையில தான் நாங்க இருப்போம் அப்படின்னு திமுக சொன்னது மட்டும் இல்ல, ஏற்கனவே இந்தியா கூட்டணி ஆலோசனைக்கு போகவும் இல்லை. நீட்டு வினாத்தால் கசிந்ததுக்கு எதிராக, நீட்டுக்கு எதிராக இந்தியா கூட்டணியில கலந்து கொள்ளவில்லை என்றாலும், ஆனா அவங்க கொண்டு வந்த தீர்மானத்துக்கு திமுக கையெழுத்து போட்டிருக்குது. ஏன் தெரியுமா? கடந்த காலத்தில் இதே மாதிரி ஒரு தீர்மானம் கொண்டு வருகின்ற போது திமுக ஆதரித்தது. இப்ப அதே தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்களாம், எப்படி ஆதரிக்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்மானத்துக்கு கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆனால் காங்கிரசுடைய செயல்பாடுகள் சரியில்லாததும், தொடர்ச்சியாக திமுகவை காங்கிரஸ் கட்சிக்காரங்க தமிழ்நாட்டில் விமர்சிப்பதும், விஜய் அவர்கள் திமுக எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதும் திமுகவுக்கு பயத்தை தந்திருக்குது. அதனால ஒரே தருணத்தில் மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி பகைத்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக பாஜக கொண்டு வருகின்ற சட்டத்தை ஆதரிக்க போறோம் என்ற மனநிலை தான் இருக்குது. அதனால தான் திமுக உடைச்சி பேசல. நாங்க தொகுதி மறுவரை சட்டத்தை ஏற்போமா ஏற்க மாட்டோமா, அப்படி ஏற்க மாட்டோம் ஏற்போம் அப்படின்னு வெளிப்படையா சொல்லல. தமிழ்நாட்டுக்கு எதிராக இருந்தா ஏற்க மாட்டோம், அதே மாதிரி அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருந்தா ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால பாஜகவினுடைய கனவு திட்டம் தொகுதி மறுவரையானது நிறைவேற போகுது. இப்ப திமுக மறைமுகமாக வெளியில் இருந்து ஆதரவளித்திருக்கிறது. நாடாளுமன்ற கூட்டத்தொடரானது தொடங்கிய பிறகு ஜாம் ஜாம்னு பாஜக பக்கம் நின்று ஓட்டு போட்டுருவாங்க. அதனால இன்னைக்கு பாஜக ஹாப்பி மூட்ல இருக்கிறாங்க. வெளிப்படையா சொல்லாத பொழுது எங்களை நீங்க அப்ரோச் பண்ண விஷயமானது பிடித்திருந்தா ஆதரிப்போம், எங்களை அப்ரோச் பண்ற விஷயமானது பிடிக்கலன்னா எதிர்த்துருவோம் அப்படின்னு திமுக சொல்ற மாதிரி இருக்குது. ஏன்னா பாஜக கூட்டணிக்கு அடி போட்டுட்டு இருக்கிறாங்க திமுகவினர். ஆனா பாஜக இந்த சட்டத்தை ஆதரி, அதுக்கு பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஸ்டாலின் அவர்களை தொடர்பு கொண்டு, ஐயோ ஆதரித்திராத, ஏற்கனவே மக்களுக்கு ஆதரவா இருந்த நீங்க, இந்தியாவுக்கு ஆதரவா இருந்த நீங்க இப்போ பாஜக ஆதரவா போயிடாதீங்க, மக்கள் விரோத சக்தியாக நீங்க தயவு செய்து தொடராதீங்க. யாரை வச்சு ஸ்டாலினுக்கு நெருக்கடி கொடுக்குறான்னு கேட்டீங்கன்னா
நம்முடைய திருமாவர்களை வச்சு நெருக்கடி கொடுக்குறாங்க. பாஜகவுக்கு எதிராக எத்தனை நாள் திமுக அரசியல் செய்தோ அத்தனை நாளும் நாம திமுகவுடன் நட்புடன் இருப்போம். இப்பவும் திமுகவுடன் நட்புல தான் இருக்கிறோம். ஆனா பாஜகவுக்கு ஆதரவாக போனாங்கன்னா அப்போதே நாம பிரிஞ்சிடுவோம். அதனால தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் பாஜக எதிராகவும் திமுக களமாட வேண்டும். இப்போதும் அவங்க நேச சக்தி தான் அப்படின்னு திருமாவளவன் ஏன்பா நாடாளுமன்றத்தில் பாஜகவை ஆதரிச்சிடாதப்பா அப்படின்னு திருமாவளவனை விட்டு நம்ம திமுகவுக்கு செய்தி சொல்லியிருக்கின்றார்கள். ஆனா தொடர்ந்து திமுகவை திருமாவளவன் அவர்கள் விமர்சித்துக் கொண்டுதான் இருக்கின்றார். அதனால எதையும் காதல வாங்க மாட்டார். பாஜக பக்கம் சாய்வதுதான். அதனால தான் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் இப்போது திமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் திமுகவினர். ஆனா அவங்க கொள்கைக்கே எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது இந்த போட்டோவை பாருங்க. இந்த போட்டோவில் இருக்கக்கூடியவர் உங்க எல்லாருக்குமே தெரியும், விஜயன். இவர் தான் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் நெறியாளராக இருந்தாரு. உங்க எல்லாருக்கும் தெரியும். ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா அவர்கள் குதிரை பேரத்தை எங்கிட்டே நடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருநாக்கரசு அவர்களை கை காட்டினார். திருநாக்கரசை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 13 பேரை கைது செய்தார்கள். அந்த 13 பேர் தந்த தகவலின் அடிப்படையில் இந்த நெறியாளர் விஜயன் அவர்களையும் திருவல்லிக்கேணி காவல்துறையினர் கூப்பிட்டு விசாரித்திருக்கின்றார்கள். யாரா இருந்தாலும் சரி, விசாரணையின் போது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கேஜெட்டை கொடுத்துட்டு தான் போகணும். அதன் அடிப்படையில் தான் காவல்துறையினர் விஜயன் அவருடைய அலைபேசியும் பாத்தீங்கன்னா வாங்கி வைத்துக் கொண்டு விசாரணை நடத்திருக்கின்றார்கள். 2 மணி நேரம் 15ஆம் தேதி இரவு 12:30 மணிக்கு அப்படி விசாரணை முடிந்து இருக்குது. ஏப்பா ஸ்டேஷன்ல இருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறகு ஸ்டேஷன்ல இருந்து அவர்கிட்ட கூடுதலான தகவலை பெற்றுக் கொண்டு இரவுல நாளைக்கு காலையில விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் சொன்னாங்க. மீண்டும் விசாரணை செய்திருக்கின்றார்கள். அப்போது அவருடைய அலைபேசி தரல. அதனால கனிமொழியிலிருந்து வேல்முருகனிலிருந்து பிற கட்சிக்காரங்க எல்லாருமே பத்திரிகை மன்றம் அத்தனையும் என்னங்க இப்போதெல்லாம் பத்திரிகையாளர் மீது உங்களுடைய வன்மத்தை கக்கறீங்க. ஏங்க ஒரு நெறியாளரை பொறுத்த வரைக்கும் யாருக்குங்க சார்பா அவர் செயல்பட போறாரு? நீங்க விசாரணை பண்ணலாம், புலன் விசாரணை பண்ணலாம், தகவலை திரட்டலாம். ஆனால் செய்தியாளருக்கு மிக முக்கியமானதே செல்போன் தாங்க. அப்படி இருக்கும்போது அதை புடுங்கலாமா? அது மட்டும் இல்ல, அவர் ஒரு நெறியாளர். விசாரிச்சிங்க, வீட்டுக்கு அனுப்பலாம். அந்த ஸ்டேஷன்லயே காவல் வச்சிருக்கீங்களே, நியாயமா இருக்குமா? பத்திரிகை துறையை ஒடுக்க பாக்குறீங்களா? பத்திரிகையாளர்களை அடக்க பாக்குறீங்களா? உங்களை எதிர்த்து பேசினா தமிழ்நாடு கேபிள்ல பின்னாடி தூக்கி போடுறீங்க, இல்லைன்னா கைது பண்ணி போடுறீங்க. என்னங்க இது நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயன் அவர்களுடைய செல்போனை பறித்ததுக்கு பத்திரிகை மன்றத்திலிருந்து கனிமொழியிலிருந்து கதறி இருக்கின்றார்கள். உங்க எல்லாருக்கும் தெரியும், அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விஷயம் விசாரணை நடத்துவோம் என்று காவல்துறையானது செய்தியாளர்களுடைய ஒட்டுமொத்த செல்போனையும் வாங்கி வைத்து நீங்க யாருக்கு என்னென்ன செய்தியை பகிர்ந்திருக்கின்றீர்கள், அதோடு இல்ல இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விஷயத்துல ஒரு ஆள் தான் குற்றவாளி என்று சொன்னேன், ஆனா நீங்க யாரையோ குற்றவாளி என்று சித்தரிக்கின்றீர்கள், உங்க செல்போன்லாம் கொடுங்க அப்படின்னு திமுக ஆட்சியிலும் பத்திரிகையாளருடைய செல்போனை பறித்திருக்கின்றார்கள். ஆனா அன்னைக்கெல்லாம் இவனுங்க கதற மாட்டானுங்க. காரணம் கேட்டீங்கன்னா கட்டுக்கட்டாக பணம் திமுக கிட்ட இருந்து அடித்தாலும் உதைத்தாலும் வாங்கி சும்மா இருந்தானுங்க. இப்போது விஜயன் அவருடைய செல்போனை பறித்ததுக்கும் விசாரணைக்கு அழைத்ததுக்கும் இன்னைக்கு கதறி இருக்கின்றார்கள். ஆனா பெருசா ஒரு செய்தி இதெல்லாம் வெளியே வரவே இல்லை. ஏன்னா வர்ற ஃபண்டு வராம போயிடும். அதனால பத்திரிகை தர்மம் என்பது இப்ப பணத்தால தான் இயங்குது. ஜனநாயகத்துடைய 4வது தூணு. ஆளுங்கட்சிக்கு எதிராகத்தான் ஒரு எதிர்கட்சி போல செய்தியாளர் செயல்பட வேண்டும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய செய்தியாளரை பொறுத்த வரைக்கும் எவன் பணம் தரானோ அவனுக்கு ஜாலரா போடுகின்ற ஒரு ஊடகமாகத்தான் எல்லா ஊடகம் இருக்கிறது. அதனால விஜயன் அவர்கள் தப்பு பண்ணியிருந்தார்னா, குதிரை பேரத்தில் ஈடுபட்டு இருந்தார்னா சத்தியமா விஜய் அவர்கள் அதிரடி காட்டலாம். அதை பற்றி நான் ஒருபோதும் கருத்து சொல்ல போறது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த புதிய தலைவரில் சமஸ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் விஜயனுடைய பரம ரசிகர். அந்த ஆள் தான் ஒட்டுமொத்த ஊடகத்துக்கும் உத்தரவிட்டார். அன்னைக்கே பெரிய எதிர்ப்பு திமுக கிட்ட இருந்து வந்தது. ஏயா நீ ரசிகனா இருக்கலாம், அதற்காக விஜய் நடக்கிறாரு, படுக்கிறாரு, விஜய் கார் எடுத்துன்னு போறாரு, சாப்பிட்றாரு, குந்தனாரு இப்படின்னு செய்தி ஒளி பண்ணிட்டு இருக்கே, அதுவும் வீட்டுல இருந்து நேரலை பண்ணி நியாயமா அப்படின்னு கேட்டதுக்கு சமஸ் என்றவர் செய்தியாளர்கிட்ட பேசினாரு. நான் மட்டும்தான் விஜய்க்கு ரசிகரா, வேற யாரும் ரசிகரே இல்லையா? ஊடகத்துல எல்லா ஊடகத்திலையும் செய்தி போறதுக்கு இந்த சமஸ் தான் காரணமா? இன்னைக்கு விஜய முன்னிலைப்படுத்துறதுக்கு நானா காரணம்? அப்படிலாம் கிடையாது. ஊடகத்துறையில நான் நேர்மையா தான் இருக்கிறேன் அப்படின்னு கதர்னானுங்க. ஸோ இன்னைக்கு விஜய் வெற்றி பெற்றிருப்பதுக்கு முழுக்க காரணம் இந்த புதிய தலைமை தொலைக்காட்சி தான். அதுல இருந்த சமஸ் தான். எல்லாரும் விஜய்க்கு ஜாலர் அடிப்பதற்கு முன்னணி தொலைக்காட்சியா இருக்கக்கூடிய புதிய தலைமுறை காட்டின வழிதான். அதுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப்பா மாறி இருக்குது. யாரை ஆதரிக்கணும், யாரை ஆதரிக்க கூடாது, ரசிகர்களா இருந்தா கூட ஊடகமானது நடுநிலையா இருக்கணும் என்றெல்லாம் தெரியாம
விஜயை தூக்கி வச்சு கொண்டாடி இன்னைக்கு முதலமைச்சர் ஆக்கின பிறகு அவங்களுக்கு ஆப்ப சொருகிறாரு. அதனால கதறானுங்க, நல்லா கதறட்டும். இந்த ஊடகம் நேர்மை இழந்திருக்கிறது. RS பாரதி சொன்ன வார்த்தைக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவித்தோம். ஆனா இன்னைக்கு அதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். விஜயன் போன்றவங்க எல்லாம் நடுநிலையாளர் போலே பேசுவாரு. அந்த எல்லாம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டு இருக்கின்றாரா, புடிச்சு உள்ள போடுங்க. எவன் தப்பு பண்ணாலும் தப்பு தானுங்க. சரி நண்பர்களே, இந்த 2 வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.